ஹாய், நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 டைப்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ். ஃபர்ஸ்ட் புஷ்அப் இன்க்ளைன் புஷ்அப். இன்க்ளைன் புஷ்அப்புக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கிற இடத்த வச்சுக்கோங்க. அதுல உங்க கையை வச்சுட்டு உங்க முதுக ஸ்லாண்டிங்கா வச்சுக்கிட்டு புஷ்அப் எடுங்க. புஷ்அப் நம்மளோட அப்பர் செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும். இதை நீங்க 3 செட்டு போடலாம். ஒரு செட்டும் 15, 12, 10ன்னு போடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற புஷ்அப் டிக்ளைன் புஷ்அப். டிக்ளைன் புஷ்அப் லோயர் செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும். நீங்க மெஜாரிட்டியா அதை ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு பண்ணுங்க. 3 செட்டு போடலாம். ஒரு செட்டும் 15, 12, 10ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற புஷ்அப் ஒயிட் புஷ்அப். ஒயிட் புஷ்அப் உங்க ஆர்முக்கு நேரா வச்சுக்கோங்க. ஆனா ஸ்டாண்டர்ட் புஷ்அப் விட கொஞ்சம் கை டிஸ்டன்ஸா இருக்கும். இது ஓவரால் செஸ்டை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதுவும் நீங்க அதே மாதிரி தான் 3 செட்டு 15, 12, 10 ரெப்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற 4th புஷ்அப் டைமண்ட் புஷ்அப். டைமண்ட் புஷ்அப்புக்கு ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. டைமண்ட் ஷேப்ல வச்சுக்கிட்டு நீங்க புஷ்அப் எடுங்க. இது ஓவரால் ட்ரைசெப் ஆக்டிவேட் பண்ணும். இது 3 செட்டு 15, 12, 10 ரெப் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் புஷ்அப் நக்கிள் புஷ்அப். நக்கிள் புஷ்அப் நம்ம சாதாரண ஸ்டாண்டர்ட் புஷ்அப் போடுற மாதிரி தான். ஆனா நம்ம கையை இப்படி வச்சிருக்கணும். நக்கிள் புஷ்அப் போட்டீங்கன்னா உங்களோட கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது மாதிரி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நீங்க நல்லா பஞ்ச் பண்ணலாம். உங்க கை அவ்வளவு சீக்கிரம் அடிபடாது. நக்கல் புஷ்அப் உங்களால பிகினர்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களால போட முடியலன்னா நீங்க ஹோல்டு பண்ணலாம். இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது டிப்ஸை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.